தமிழ்நாட்டு அரசியலில் ஆபாசம் அப்படிங்கிறது கொஞ்சம் நாட்களாகவே கொஞ்சம் வருடங்களாகவே கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுல யாருக்குமே மாற்றுக்கிறது கிடையாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, லியோனி மாதிரியான நபர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெண்களையும் அவங்களுடைய வளர்ப்பு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இடத்துல நம்ம தவறான நிறைய விஷயங்களை அவங்க பேசியிருக்காங்க. இதை பேசுகிறதுக்கு நம்மகிட்ட அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது. இங்கே அரசியல் பேசுகிறது அவ்வளோ நல்லா இருக்காது. இங்கே இருக்கக்கூடிய வியூவர்ஸ், டிபி ட்ரூப்ஸ் உண்மையிலேயே உலக அரசியல் இதை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இருக்கக்கூடிய நபர்கள், நண்பர்கள், தோழர்கள், உறவுகள். ஆனால் ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லி கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். இந்த ஒரு போக்கு ஒரு தலைமைத்துவத்தை இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும், நம்ம வீட்டு குழந்தைகள்கிட்ட நம்ம எப்படி சொல்லி வளர்க்கணும். ஏன்னா இது நம்ம குழந்தைகளையும் பாதிக்கும். நம்ம குழந்தைகள் இது சரிதானா, இது சரிதான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க இதை என்ன செஞ்சிருவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு சிறந்த உதாரணத்தை சொல்லிடுறேன். கடைசியாக ஒரு விழா நடக்குது. அதில் திமுகவினுடைய எம்எல்ஏ ஒருவர் முதல்வர் விஜயை பற்றி தவறாக பேசுகிறார் அப்படிங்கிறது அவங்க ஓகே, அது அரசியல் அவங்க பேசுவாங்க. ஆனால் ஒரு பெண் அமைச்சரை பார்த்து 100 நாளில் நீ என்ன திறந்து காணிச்ச அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கொச்சையான வார்த்தையை பயன்படுத்தினார் அப்படிங்கிறதும், அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த வீடியோ உங்களுக்காக 100 நாளில் என்னடி திறப்பான்னா அவருடைய சாதனையெல்லாம் அவர் எடுத்துக்கிறார். அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொதுவாக இங்கே ஏதாவது பிரச்சனை நடந்தால் அதுக்கு நான் தான் பொறுப்பே இருக்கணும், என் லெவலில் இருக்காது, ஆனால் அடிமட்ட லெவலில் யாராவது ஏதாவது பேசி விட்டுருவாங்க, அப்படி தான் இப்போ ஒரு எம்எல்ஏ பேசியிருக்கார், இதற்கும் நான் தான் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும், இதுக்கு நான் சமாளிச்சுக்கிறேன், ஆனால் இதுக்கெல்லாம் நான் அரெஸ்ட்டுக்கெலாம் பயப்பட மாட்டேன், நாங்களாம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லி அதை நார்மலைஸ் பண்ணது அப்படிங்கிறது தான் என்னால் அக்செப்டே பண்ண முடியலை. அதுக்கான வீடியோ இணைப்பு உங்களுக்காக. நாம பேசுறதுனாலும் பரவாயில்ல, கீழே இருந்து பேசி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நான் ஜோய் சந்திரசேகரன் அதை மாட்டி விட்டுருக்கிறேன். சில வார்த்தைகள்லாம் கூறி அதற்கும் நான் தான் பொறுப்பேற்கிறேன். பரவாயில்ல, இந்த கைது நடவடிக்கைகள்லாம் பயணம் கிடையாது. இந்த உதயநிதி என்பது இந்த அரசுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடியில் இருக்கக்கூடிய சைக்காலஜி தெரிஞ்சுக்கிட்டாலே, இல்லாட்டி இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்ஸ் அதனுடைய ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வீட்டு குழந்தைகளை சரியாக வளர்க்க முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பதிவு. இது ஏதோ திமுக, டிவிக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. இது எல்லா ஜென்ரேஷனுக்கும், எல்லா மனிதருக்கும், எல்லா குடும்பத்துக்கும் தேவையான ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக இருக்க போகுது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஒருவர் பெண்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அதை இன்னொருத்தர் ரொம்ப பெரிய அளவில் ஆமாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அதை கேட்குறாங்க அப்படிங்கிறத ஒரு மனநோயாக நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. அது கண்டிப்பாக ஒரு மனநோய் கிடையாது, அது ஒரு சைக்காலஜிக்கல் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்காலஜிக்கல் டிஸார்டரா என்ன விக்கி, அது ஒரு அரசியல் ஈகோ கிளாஷ் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் தப்புங்க. ஃபர்ஸ்ட் அதை நம்ம எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்டால், மறைமுக அங்கீகாரம் அப்படி இல்லைன்னா டாசிட் அப்ரூவல் அப்படின்னு சொல்லலாம். தலைவர் நேரடியாக அதை அங்கீகரிக்கலை, ஆனால் ஒரு எம்எல்ஏ பேசும்போது பின்னாடி இருக்கக்கூடிய தலைவராக, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர், இது எம்எல்ஏ தலைவர் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க, குடும்பத்தில் இதே மாதிரி நம்ம வீட்டு குழந்தைகளோ இல்லாட்டி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சித்தப்பா, பெரியப்பா யாரோ ஒருத்தவங்க ரொம்ப அவதூறான இல்லாட்டி ரொம்ப தப்பான விஷயங்களை பேசும்போது குடும்பத்தில் ரொம்ப முக்கியமானவங்க அதை சிரித்து வரவேற்கிறார்கள் அப்படின்னா அதுதான் டாசிட் அப்ரூவல். அதாவது அதுக்கு மறைமுகமாக அங்கீகாரம் கொடுக்குறீங்க, நீ பேசிக்கோ, அதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய ஸ்மைல் ஓகே, அதை அப்படியே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டாசிட் அப்ரூவல் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துட்றாங்க. இந்த டாசிட் அப்ரூவல் அப்படிங்கிறது தான் ஒரு ஜெனரேஷனையே இங்கே மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சிக்கு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறது ஒரு டாசிட் அப்ரூவலாக நிறைய பேர் கடந்து போகிறாங்கன்னா, அடுத்த ஜென்ரேஷன் அந்த பெண்களை இழிவாகவே பார்க்க தொடங்கும். அதன் பிறகு பெண்களுக்கான அந்த இன்செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது அதிகமாகும். அது இப்போ நம்ம நிறையவே பார்த்து வருகிறோம். இதுக்கு முந்தைய ஜென்ரேஷன் பெண்களுக்கு எதிராக, பெண்கள்னால் வீட்டில் தான் இருக்கணும், அவங்க வெளியில் போகக்கூடாது, பேசக்கூடாது, அங்கே போகக்கூடாது இப்படின்னு சொல்லியே ஒரு கட்டத்தில் அது டாசிட் அப்ரூவலாக மாறிடுச்சு. இந்த டாசிட் அப்ரூவல் தான் மறுபடியும் இங்கே ஃபெமினிசம் உருவாகிறதுக்காக காரணமாக மாறியது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு லூப், ஒன்று டவுன் ஆகும்போது ஒன்று பீக் ஆகும், மறுபடியும் ஒன்று பீக் ஆகும்போது இன்னொன்று டவுன் ஆகும். அங்கே பாய்ஸ் அப்படிங்கிற மென்டாலிட்டி அதிகமாகுது, டாசிட் அப்ரூவல் அப்படிங்கிறத நிறைய பேர் கொடுக்கும்போது இங்கே ஃபெமினிசம் அப்படிங்கிறது அதிகமானது. இப்போ அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது, மறுபடியும் அந்த ஃபெமினிசம் டவுனுக்கு வந்துட்டு இருக்கு. இன்னொன்று இது என்ன அப்படின்னா சமூக ஊக்குவிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சோஷியல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், தவறான பேச்சுக்கு கிடைக்கும் வரவேற்பு, லைக்ஸ் கூடுதலாக இருக்கலாம். இப்போ அந்த திமுக எம்எல்ஏ அப்படிங்கிற இடத்து பார்த்தீங்கன்னா கீழே எல்லாரும் கை தட்டுறாங்க, தலைவர் சிரிக்கிறாரு. அப்போது ஒரு சமூகம் இதை ஊக்குவிக்கிறது, இல்லாட்டி இந்த சமூகத்துக்கு அது பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னே பேசுகிறவர் என்ன செய்வார்னா இன்னும் 4 வார்த்தை இதை பற்றி அதிகமாக பேசுவார்.
இதுதான் சோஷியல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேர்மை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் உங்கள் குழந்தைகள்கிட்ட சொல்லலாம். திஸ் இஸ் அ சோஷியல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், தட்ஸ் அ டாசிட் அப்ரூவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சோஷியல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நடக்க நடக்க என்ன ஆகும், அதாவது நீ தப்பாக பேசுகிறத நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம அப்படி ஒரு சொசைட்டியை வளர்க்க ஆரம்பித்து விட்டோம். அப்போ அது மறுபடியும் தவறை தான் ஊக்குவிக்குமே தவிர சரியை ஊக்குவிக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம எப்பவுமே ஒரு பார்டர்ல இருந்து மாறக்கூடாது, ஒரு பார்டரை நீயே உருவாக்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல நாம் சிக்னலிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் நிறைய புத்தகத்தில் வாசிச்சிருக்கேன். ஒரு குரூப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குரூப்புக்கு நீ செய்கிறது சரிதான், இது தவறே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் கொடுக்கறது. இது எப்படி தலைவராக இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சிக்னல் கொடுக்குறாங்கன்னா, சிரித்து அதை ஒன்றுமே கண்டிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்கன்னா அதுதான் நாம் சிக்னலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு இருப்போம், ஒரு டைனிங் டேபிள் உட்காந்தோ ஏதோ ஒன்று கீழே உட்காந்தோ நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் நம்ம அப்பாவோ நம்ம அம்மாவோ குடும்ப பிரச்சனையோ இல்லாட்டி குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபரை தப்பாக பேசுகிறாங்க. குழந்தைகள் இதை கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்பா கண்டிக்கவே இல்லை இல்லாட்டி அம்மா கண்டிக்கவே இல்லைன்னா அந்த இடத்துல அதுதான் நாம் சிக்னலிங்காக மாறிடும். அதாவது அந்த பவுண்டரி அப்படிங்கிறது நம்ம என்ன வேணாலும் திட்டலாம். நாளைக்கு அந்த குழந்தை பெருசாகும் போதும் அங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தையினுடைய மனசில் அந்த நாம் சிக்னலிங் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டு அவங்களுடைய பவுண்டரி இதுதான், அதாவது என்ன வேணாலும் திட்டலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த குழுவுக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்கிறீர்கள், உனக்கு இதுக்கான அங்கீகாரம் இருக்குது, நீ பேசிக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக ஒன்று இருக்குது, மாரல் அப்படிலாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் தெரியுமா, அது கம்ப்ளீட்டாக இல்லாமல் போயிடும். அதாவது மாரல் டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அறம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம நடத்த ஆரம்பிச்சிருவோம். அது என்னடா மாரல் டிஸ்என்கேஜ்மெண்ட் இந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது வெறும் ஜோக், கீழே இருக்கிறவங்க என்னை மாட்டி விடுவாங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுனது மாரல் டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான். நாம பேசுறதுனாலும் பரவாயில்ல, கீழே இருந்து பேசி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நான் ஜோதிசந்திரசேகரனுக்கு அதை மாட்டி விட்டுருக்கிறேன். சில வார்த்தைகள்லாம் கூடி அதற்கும் நான் தான் பொறுப்பேற்கிறேன். பரவாயில்ல, இந்த கைது நடவடிக்கைகள்லாம் பயணம் கிடையாது. இந்த உதயநிதி என்பது இந்த அரசுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது இது ஒரு ஜஸ்ட் அ ஜோக், அவர் பேசி போட்டு போயிட்டார், அது ஒரு ஜோக், அவர் இனிமேல் பேசினதை நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இதெல்லாம் சும்மா சர்வசாதாரணம், கைதுக்கெலாம் நான் பயப்படுவேனா, நான்லாம் பயப்படாத ஆளு அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் பேசினது தட்ஸ் அ மாரல் டிஸ்என்கேஜ்மெண்ட். அந்த மாரல் அப்படிங்கிறது இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன நம்ம சமுதாயத்தை நீ பேசிக்கோ, அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் கவனிச்சுக்கிறேன், நீ என்ன வேணாலும் விளையாடு கபிலா, இது நம்ம ஆட்டம், இது நம்ம வருஷம் அப்படிலாம் சொல்லி பேசுறது அப்படிங்கிறது ஒரு மாரல் டிஸ்என்கேஜ்மெண்ட். இந்த இடத்துல நம்ம எதை பொருட்படுத்த மாட்டோம்னா, அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட வலியை பொருட்படுத்த மாட்டோம், அந்த குடும்ப உறுப்பினருக்கு ஏற்பட்ட வலியை பொருட்படுத்த மாட்டோம். ஏன்னா மாரல்னா என்ன, அறநெறினா அடுத்தவங்க துன்பப்படுறதல் நம்ம பார்க்கக்கூடாது, அடுத்தவங்க பசியோடு இருப்பதை நம்ம பார்க்கக்கூடாது, நம்ம அவங்களுக்கு உதவணும், நம்ம வீட்டுக்கு வர்றவங்க எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்லணும், அவங்கள அவமரியாதை செய்யக்கூடாது. இது எல்லாமே நம்ம படித்த மாரல். ஆனால் இந்த மாரல்லாம் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இருக்கான்னு கேட்டால், இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள் இருந்தால் இந்த மாரல் எதுவுமே இருக்காது. அதை தான் இன்றைக்கி கணக்கச்சிதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், டிஃப்யூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என் தலைவரே சிரிச்சிட்டாருங்க, அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்கிறத விட அங்கே எல்லாருமே கை தட்டினாங்க, கூட்டத்திலேருந்து ஒரு குரல் வந்துச்சு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், டிஃப்யூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த தண்ணீர் விஷயம் ஒன்று இருந்துச்சு தெரியுமா, காவேரியில் தண்ணீர் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு நடிகையினுடைய பெயர் இழுக்கப்படுகிறது, அவங்க வீட்டில் மட்டும் தண்ணீர் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு அவங்க கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் இதுதான், அதாவது கூட்டத்திலேருந்து ஒரு குரல் வந்துச்சு, அதுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது, நான் சொன்னது வேறு, நீங்கள் புரிந்து கொண்டது வேறு அப்படின்னு சொல்லி இதுலேருந்து தப்பிச்சிருவாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத டிஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. டிஃப்யூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது தான் அடுத்தடுத்ததாக இவங்க பேசுகிறதுக்கு ரொம்ப பெரிய அளவில் காரணமாக மாறும். இது எல்லாமே சைக்காலஜி பேஸ்டாக நான் சொல்கிறது, இது பொலிட்டிக்ஸ் பேஸ்டாக நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் அட்டாக் டாக் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏவல் நாயினுடைய அரசியல். ஏவல் நாயினா யார், ஏய் அட்டாக் பண்ணு டாமி அப்படின்னு சொன்னேன், அட்டாக் பண்ணு ஜூலி அப்படின்னு சொன்னேன், பாஞ்சு போய் கடிக்க போகும். அப்போது ஒரு மாஸ்டர் எதிர்கட்சி தலைவர், நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, நீ அட்டாக் பண்ணிக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த அட்டாக் டாக் பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவல் நாய் பொலிட்டிக்ஸை இங்கே செய்கிறாங்க. இதே மாதிரி ஏவல் நாய் ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் யாரும் செய்யாமல் பார்த்துக்கோங்க. தம்பி நீ போய் அடிச்சுட்டு வாடா, தம்பி நீ பேசிட்டு வாடா, நீ போய் கெட்ட வார்த்தை பேசுகிறா அப்படின்னு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் பேசிட்டோன்னு சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம குழந்தைய நம்ம ஒரு டாகா ஏவல் நாயாக பார்க்கிறோம் என்பது தான் அர்த்தம்.
அவங்க எப்படி அவங்களுடைய தொண்டர்களை, அவங்களுடைய எம்எல்ஏக்களை, தலைவர்கள் ஒரு ஏவல் நாயா பார்க்கிறார்களோ அவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இருக்க போகுது? ப்ராக்ஸி அட்டாக் இல்லாட்டி சரோகேட் அட்டாக் அப்படிங்கிறத நம்ம அதிகமாக பேசியிருக்கோம். அதனால் இந்த இடத்துல அந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்லிடுறேன். பினாமி தாக்குதல், ப்ராக்ஸி அட்டாக்லாம் நம்ம சொல்லியிருக்கோம்ல. இப்போ ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சண்டைனா ஈரான் நேரடி அமெரிக்காவை அடிக்காமல் ஹிஸ்புல்லாட்ட போய் சொல்கிறாங்க நீ அடி மச்சான். அதாவது நேரடி தாக்குதல் இல்லாமல் பினாமியை வச்சு தாக்குறது அப்படிங்கிறதா இது அதே மாதிரியான ஒரு விஷயம். அடுத்ததாக இருக்கிறது தான் பிளாசிபிள் டினைபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாசிபிள் டினைபிலிட்டி அப்படிங்கிறது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. எனக்கும் பார்ட்டிக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. பார்ட்டி முன்னாடி தான் பேசியிருக்காங்க, நீங்கள் சிரிச்சிருக்கீங்க, கை தட்டியிருக்கீங்க, உங்கள் பார்ட்டியில் இருக்கக்கூடிய எல்லாரும் அதை ஆமோதிச்சிருக்காங்க. ஆனால் கடைசியாக இவங்க என்ன வார்த்தையில் வந்து சொல்லுவாங்கன்னா அது அவர் தனிப்பட்ட கருத்து, அவர்கிட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு சொசைட்டியை நம்ம வளர்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இல்லை? இந்த பிளாசிபிள் டினைபிலிட்டி அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி பார்த்துட்ருக்கோம். ஒரு தலைவர் பேசிட்டார்னா ஒரு ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டார்னா அட்மின் போட்டார் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆனவங்க இந்த பிளாசிபிள் டினைபிலிட்டி அப்படிங்கிறது தான். அப்போ இது என்ன ஆகுது? இதே மாதிரி 4 பேர்ட்ட நான் ஒரு கருத்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ பிளாசிபிள் டினைபிலிட்டி தான் செஞ்சிட்ருக்கேன். எப்படி நான் சொல்லிடுறேன், ஒரு ட்விட்டரில் ஒரு ட்வீட் வருது, நான் அதை ஒரு செய்தியாக சொல்கிறேன். பட் நான் செய்தியாக சொல்லும்போது நான் சொல்லாத விஷயம், அதை நான் சொல்லவே இல்லை, அவர் தான் சொன்னார், அது அவருடைய கருத்து, இந்தா உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அவரை இங்கே இழுத்து போட்டுட்டு நான் தப்பிக்கிறது. ஸோ இங்கே என்ன நடக்குது, நான் அரெஸ்ட் ஆகிறதுன்னு தப்பிக்கிறதுக்காக யாரோ ஒருத்தவங்க சோஷியல் மீடியாவில் போட்ட கண்டென்ட் எடுத்து நான் உங்களுக்கு செய்தியாக சொல்கிறேன். இது வந்து அவரை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுல அந்த செய்தி உங்களை சேரணும் அப்படிங்கிறது. ஆனால் மாட்டி விடுறதுக்காகவே இதை கொஞ்சம் பேர் செய்வாங்க, கொஞ்சம் பேர் ஹர்ட் பண்ணுறதுக்காகவே செய்வாங்க. அதை தான் பிளாசிபிள் டினைபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கடைசியாக பவுண்டரி டெஸ்டிங் அப்படிங்கிறது தான். இந்த அரசாங்கத்தால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கடா, நம்ம அவனுங்களால் என்ன கிழிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற பவுண்டரி டெஸ்டிங் அப்படிங்கிறத இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சிட்ருக்காங்க. இதுதான் நேற்றைய டாக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்காலஜிக்கல் மற்றும் பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடிய அவங்களுடைய திட்டம். இந்த திட்டம் அரசியலில் மட்டும் கிடையாது, சில இடங்களில் குடும்பங்களிலும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் செஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இல்லாட்டி நீங்கள் சில நபர்களை தூண்டி விட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இதனால் நல்ல சொசைட்டியை நம்மளால் உருவாக்க முடியாது, இதனால் நல்ல அரசியலை உருவாக்க முடியாது, இதனால் உங்களுக்கு ஓட்டுகள் அதிகமாக கிடைக்காது. இதை மக்கள் புரிந்து கொள்வதற்காக தான் இந்த மாதிரியான பதிவுகளும் சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். நிறைய மாணவ மாணவிகள் நான் சொன்ன சைக்காலஜிக்கல் டேர்ம்ஸ் எடுத்து பாருங்கள். இதே மாதிரி நாம் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை தெரியாமல், நமக்கே தெரியாமல் இதை செஞ்சுருக்கோமா, இல்லை நம்மளை யாராவது தூண்டி விட்டுருக்காங்களா அப்படிங்கிறது 1க்கு 2 முறை சரிபார்த்து கொண்டு நம்ம தப்பு செஞ்சுருந்தால் திருத்திக் கொள்வோம். அரசியல்வாதிகள் திருந்துவாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. ஆனால் அவங்கள பேஸாக வச்சு நான் சில விஷயங்கள் இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதை வச்சு நம்ம குழந்தைகளை, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களை கொஞ்சமாக ஏதாவது மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து, நல்லா இருந்துச்சா, வித்தியாசமான ஒரு கண்டென்ட், யோசித்து பார்த்தா ஆஃபீஸில் இப்படி நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், யோசித்து பார்த்தா குடும்ப உறுப்பினர்கள் இதில் ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நமக்கு முக்கியமான உறவுகள் நம்ம மீது இப்படி ஏவல் நாய்களை ஏவி விட்டுருப்பாங்க. அது பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம், இல்லாட்டி சொந்தக்காரனாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க நம்மளை வீழ்த்துவதற்காக இப்படி ஒரு சொசைட்டியை உருவாக்கிட்டு இருக்காங்க, அப்படி ஒரு வேர்ல்டை உருவாக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதில் விழுகாமல் தப்பிக்க வேண்டும் அப்படின்னா அப்படிப்பட்ட நபர்களை புறம் தள்ள வேண்டும். அது அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, பெரியப்பாவாக இருந்தாலும் சரி, மாமாவாக இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி.